வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, பாக்கியாவை தேடி வந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறுவாரா கோபி? என்ன விஷயம்ன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி மிஷரில் வந்து இந்த வீட்டுக்கு வந்த கோபி வந்து எலியனும் வந்து திரும்ப வீட்டுக்கு வர போகிறாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் முன்னால் வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே வந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. பிறகு வந்து ஈஸ்வரி வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டாலும் பாக்கியம் மட்டும் எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து வந்து கோபி வந்து உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அந்த மாதிரி பாக்கியா கிட்ட வந்து பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து பாக்கியா வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல வந்து அப்படியே நடந்து போயிடுறாங்க. பின் வந்து இனியாவும் சரி டேடியும் மேலே வந்து படிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிட்டா. பிறகு வந்து கோபி வந்து அம்மா ஏன் பாக்கியா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கா அந்த மாதிரி சொல்லி கவலைப்படுறாரு. அது வந்து ஈஸ்வர் வந்து அவளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஆனாலும் வந்து வெளியே காட்டாமல் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் வந்து அவளுக்கு வந்து பிடிக்காதவங்க வந்து எதுவும் பண்ணினாலே வந்து பிடிக்காதுன்ற மாதிரி, குறிப்பாக வந்து நீ பண்ணாலே வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பின் வந்து செல்வியும் பாக்கியாவும் வந்து எதுவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பாக்கியா வந்து ஏன் கோபிக்கு இந்த வேலை இல்லாத வேலைன்ற மாதிரி அதை தொடர்ந்து வந்து காலையில் வந்து செல்வி வந்து பாக்கியார்களை வந்து அக்கா எழில் தம்பி வந்து ரூமை சுத்தம் செஞ்சிட்ருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. பின் வந்து இனியா வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்ற மாதிரி கேட்டால் அதுக்கு வந்து செல்வி வந்து இனியா இதெல்லாம் இன்னும் வேண்டாம் அதை சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. பிறகு வந்து செல்வின் வந்து வாசலையே நிற்கிறாரு. பார்த்த உடனே வந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அதை தொடர்ந்து வந்து ஈஸ்வர் வந்து பாக்கியா வந்து நீ பணம் வந்தாலே மாறிடுற மாதிரி சொல்கிறாங்க. அதான் இந்த எபிசோடு எப்படி கொண்டு போகிறாங்க அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.